நாடும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழருடைய பாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். மேலை சிதம்பரமா மிக்க புகழ் பேரூரில் சீலத்தவர் போற்ற திருமணம் செய்த பெருந்தகையாளர் சாந்தலிங்க பெருமான் அவர்கள் 4 நூல்களை அருளை செய்திருக்கின்றார்கள். கூசலர கருணை கூட்டும் கொலைமறுப்பும் ஈசனது பத்திக்கிணிதாம் சதகமும் பொய் பாசம் முழுதும் வரித்தெறியும் தெய்வமும் நெஞ்சி ஊசல் நிகர் ஆட்டொழிக்கும் முந்தியுமாம் நுட்பெயரே கொலை மறுத்தல் வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் அவிரோத உந்தியார் என்கின்ற 4 நூல்களை பற்றி வண்ணச்சரவம் தண்டவாணியடிகளார் அவர்கள் நமக்கு குறிப்பிடுவார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நூல்களை செய்த சாந்தலிங்க பெருமானுடைய வழிவழியாக அருளாளர்கள், அதாவது அவர் கன்னட நாட்டினுடைய மன்னராக இருந்து சாந்தலிங்க பெருமானுக்கு பணிவிடை செய்து திருமுதுகுன்றத்திலே குமாரதேவர் அங்கே திருமணத்தை அமைத்தார். அதே மாதிரி அவருடைய சீடராக சாந்தலிங்க பெருமானுடைய 4 நூல்களுக்கும் உரை செய்த சிதம்பர அடிகளார் அவர்கள் திருப்போரூரிலே ஆதீனத்தை அமைத்தார். இங்கே இருக்கக்கூடிய அருளாளர்கள் வாழையடி வாழையாக வந்த ஒரு திருக்கூட்ட திருமரபினர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே 23ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்கள் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய பேரசைவ ஆதீனங்களுடைய நூலை அருளி செய்த நமக்கு ஊரநடிகள் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே நமது 23வது குருமகா சன்னிதானங்களாக திகழ்ந்தவர்கள் திரு ஆறுமுக அடிகளார் அவர்கள். அவருடைய குருபூஜை விழா நமக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல குருபூஜை விழா என்பது 60வது ஆண்டை எட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்விலே அமைந்திருக்கின்றது. 59 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் இந்த இறையருளை வந்தார்கள். 1967 இதே புரட்டாசி சதயம் நட்சத்திரத்தன்று இறையருளை கலந்தார்கள். அதையொட்டி நாம் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி திங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்வுக்கு எழுந்தருளி நூல்களை வெளியிட்டு அருளாசி நல்க அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் அடிகள் பெருந்தகை அவர்களுக்கும் இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு நூல்களை பற்றி சிறப்பிக்கக்கூடிய வகையிலே இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய கோவை நல்லறம் அறக்கட்டளையினுடைய தலைவர் எஸ்பி அன்பரசன் ஐயா அவர்கள், கிராய்த்தோட்டம் கணபதி பொறியாளர் திரு வே கிட்டுசாமி அவர்கள், தென்முக வெள்ளோடு சாத்தாந்தை குள மக்கள் நட்பணி மன்றத்தினுடைய நிறுவன தலைவர் பாராட்டுதலுக்குரிய என் டி கண்ணுசாமி அவர்கள் மற்றும் மகிழ்வுரையாற்றுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய கௌமார செல்வி முருகதம் அம்மையார் அவர்கள், மேனாள் முதல்வர் முனைவர் மனோன்மணி அம்மையார் அவர்கள், முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள், திருமதி முனைவர் அற்புததேவி அவர்கள், முனைவர் திருநாவுக்கரசு கல்லூரி முதல்வர் அவர்கள், காந்திமதி ரகுமதி அவர்கள், வே அனந்தகிருஷ்ணன் இறையருள் மன்றம் வாயுபாளையம் அவர்கள் மற்றும் அருண் சீனிவாசன் கவின் பதிப்பகம் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுக்கும் நம்முடைய இந்த நல்ல நிகழ்வை சிறப்பான முறையில் அமைவதற்குண்டான வகையிலே நூலினை எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அந்த சாத்தாந்தை குளத்திலே தோன்றிய நீசா மேகசக்தி பாரதி அவர்களே மற்றும் இதை நல்ல முறையிலே நெறிப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் நித்யானந்த பாரதி மற்றும் சண்முகப்பிரியா அவர்களே, அன்புலம் சார்ந்த அன்னையர் பெருமக்களே, பண்புலம் சார்ந்த பெரியோர்களே, தெய்வநலம் சார்ந்த குழந்தைகளே, அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாந்தலிங்க பெருமான் இங்கே நல்ல அருளாளர்களை எல்லாம் போற்றக்கூடிய வகையிலே இங்கே திருமணத்தை செய்தார் என்பதை சொன்னோம். அத்தகைய சாந்தலிங்க பெருமானுடைய வழியிலே நிறைய அருளாளர்கள் தோன்றினார்கள். இங்கே இடைக்காலத்திலே ஒரு சூழல் காரணமாக இங்கே பல்வேறு வகையான சிதைவுகள் எல்லாம் ஏற்பட்டன. அந்த சூழலிலே
இந்த திருமணத்தை வந்து நல்ல முறையிலே நெறிப்படுத்திய பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்து சுவாமிகள் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் நம்முடைய பொன்னாவரம் தாராபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பொன்னாவரம் பகுதியிலே அங்கே பொன்னன் குளத்திலே தோன்றிய பெருமைக்குரியவதாகிய பொன்னாவரம் சாமிகள் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கம் சாமிகள். அவர்களுடைய அருளாட்சி காலத்தில் பல்வேறு வகையான நற்பணிகள் எல்லாம் நிறைய செய்யப்பட்டன. அதை தொடர்ந்து 2 பேர் சில நாட்கள் இருந்தார்கள். மௌனானந்த சுவாமிகள் என்று ஒருத்தர், அவர் மௌனமாகவே இருப்பார். அதே மாதிரி பேரூர் பட்டிப்பெருமானுடைய கோயில் திருப்பணியையும் தேர் திருப்பணியையும் எடுத்து செய்வாராம். தினம் ஒரு காசு வரணும், ஒரு பொன்காசு வந்துனா தான் சாப்பிட்றது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் இருந்து அந்த கோயிலில் தேர் திருப்பணியையும் இதையும் செய்தாலாக அறிகின்றோம். அவர்களை தொடர்ந்து நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இங்கே மடாதிபதியாக இருந்திருக்கின்றார். இந்த சூழலிலே அதற்கு பின்னதாக அவர்கள் இருவரும் சில நாட்கள் இருந்தார்கள். அப்புறம் தலப்பயணம் மேற்கொண்டு விட்ட காரணத்தினால இந்த மடத்தில் பொறுப்பாளர்கள் ஒத்துருமில்லை. அந்த சூழலிலேயே இங்கே நமக்கு வந்தவர்கள் நம்முடைய ஆறுமுக சுவாமிகள். அவர்கள் சிறவையாதீனம் ஆதி குருவர்களாக இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் என்று இருக்கக்கூடிய ராமானந்த சுவாமிகளிடத்திலே நீட்டை பெற்றவர்கள், கணவதியில அவதாரம் செய்த ஒரு பெருமைக்குரியவர்கள். அவர்கள் இங்கே வந்தார்கள். இங்கே வந்து சாந்தலிங்க பெருமானுக்கு பணிவிடையெல்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த திருமணத்தினுடைய பொறுப்பினை அவர்கள் ஏற்கவில்லை. அந்த காலகட்டத்தில் சன்னிதானங்கள் அவர்கள் கொங்குராட்டிலே இந்த கொலையும் கொலையும் மறுத்ததாக இருக்கக்கூடிய இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காக நெல்லையிலே தோன்றி திருவாமுத்தூரிலே அருட்கோயில் கொண்டிருக்கக்கூடிய வண்ணச்சரம் தண்டவாணி அடிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முருகதாஸ் அடிகளார் அவருடைய சீடராக மாறினார்கள். இங்கிருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே போனாங்க. சரவணம்பட்டியிலிருந்து அங்கே திருச்செந்தூருக்கு நடந்தே போனார்கள். அப்படி போயிட்டு வருகின்ற போது அவருக்கு ஒரு நல்ல நூல் கிடைச்சது. தியான அனுபூதி என்று சொல்லக்கூடிய நூலும் நானிலை சதகம் என்று சொல்லக்கூடிய நூலையும் படித்தார்கள். அவரை நாம் குருவாக அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி மேற்கொண்ட போது அவர் பழனியிலே இருப்பதாக அறிந்தார்கள். பழனியில அங்கே போய் அவரிடத்தில் உபதேசம் பெற்று இங்கே வந்தார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் சன்னியாசம் மேற்கொள்வது, துறவியாக மாறுவது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அரிதாக இருந்தது. அல்லது குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் ஆக முடியும் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தது. அதை மாற்றி நம்முடைய சன்னிதானங்கள் அவர்கள் கொங்கு நாட்டில் 4 துறவியர் பெருமக்களுக்கு முதல்ல தீட்சி கொடுத்தார்கள். அந்த 4 பேருமே வேளாங்குறிச்சியை சேர்ந்தவர்கள். ஒருத்தருக்கு பேர் சம்பந்த சுவாமின்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் அப்பர் சுவாமிகள்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் சுந்தர சுவாமிகள்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் மாணிக்க சுவாமிகள்னு பேர். அப்போ இந்த சம்பந்த சாமிகள் அப்பர் சாமிகள் அங்கே சிறவையாதனத்திலேயே பணிவிடைகள் செய்து அப்படியே இருந்து வந்தார்கள். அவர்கள் அங்கேயே அருட்சமாதி கொண்டார்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் சுந்தர சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களும் அங்கிருந்து வந்து இங்கே தெற்கு நந்தவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நந்தவனத்தை அமைத்து இங்கே கற்பூர கற்றை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டாட்டினார்கள். அதே காலகட்டத்தில் நமக்கு இங்கே பேரூர் மடத்தில் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற சூழலில் எல்லாரும் இடியார் பெருமக்கெல்லாம் போய் மாணிக்க சாமிகளை அணுகினார்கள். அவர் வேளாங்குறிச்சியிலே வைரன்குளத்திலே தோன்றியவர்கள். அவர்கள் அங்கே அங்கே கேட்ட கொண்ட போது அவர் இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டார். அப்படி அவர் இங்கே வந்தார். வர்றதுக்கு முன்னாலேயே ஆறுமுகசாமி இங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் அவர் 1937 வரைக்கும் இங்கே பல பணிகளை செய்தார். அவர் காலத்தில் மடத்தை பற்றி தமிழக அளவு அல்லது தமிழகத்துக்கு அப்பாலேயும் எல்லாரும் பேசக்கூடிய அளவில் கொண்டு போனார். சத்வித்திய சன்மார்க்க சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி 111 வருஷத்துக்கு முன்னால 1914 அந்த அமைப்பினை உருவாக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சான்றோர்களையும் அவர்கள் இங்கே அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வந்த போது அவர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த குரு பூஜை நாளில் முதல்ல தை மாதம் நடத்தினாங்க. அப்புறம் மாசி குரு பூஜையொட்டி நடத்தினார்கள். சுமார் 2000-3000 பேர் அந்த குரு பூஜையில 3 நாள் விழாவிலேயும் கலந்து சிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு நடத்தினார்கள். அவர் என்ன செய்வார், இந்த குரு பூஜை முடிஞ்சானோடனே ஒரு மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டியை கட்டிட்டு எல்லா இடங்களுக்கும் போயிடுவார். இப்படி தாளவாடி, மைசூர், கொள்ளையகாலம், அந்த கிழக்க போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நாமக்கல், கரூர் வரைக்கும், இங்கே பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, இந்த மாதிரி இருக்கும், மேகநல்ல, சித்தூர், பாலக்காடு, இப்படி எல்லா பக்கம் போய் அவர்கள் மக்களை எல்லாம் சந்தித்து கொண்டு வருவார். அவர் தான் என்ன பண்ணாரு, மடம் என்று சொல்லக்கூடியது தொழில்துறையிலையும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே அகமதாபாத்தில் போய் ஒரு ஜின்னிங் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஜின்னிங் பேட்டி வச்சாரு, ஒரு ரைஸ் மில் வச்சாரு. அதே இது என்ன, அது முதல்ல அதுக்காக வைக்கல,
இந்த சத்தியத்திய சன்மார்க்க சங்கம் நடத்துவதற்காக 2 கொட்டாயை போட்டார். இன்னும் சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று சொற்பொழிவு நடத்துறதுக்கு. அப்புறம் அந்த முடிஞ்சதுன்னா, அந்த 10 நாள் முடிஞ்சதுன்னா அதுக்கு பின்னால் சும்மாவே இருந்தது. அதுக்கு பின்னால் தான் அவர் என்ன பண்ணார், அதைன்னா அரிசி ஆலையாகவும் நூல் மில்லாகவும் மாற்றி பண்ணார்கள். இப்படி அவர் வெளியில் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆறுமுகசாமி இங்கேயே தங்கி இருந்து அடியார்களுக்காக அருள்பாலிப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு மார்கழி திருவாதிரை என்று 1937 திருவருளே கலந்தார்கள். அது முதற்கொண்டு நம்முடைய ஆறுமுகசாமிகள் அவர்கள் இந்த திருமணத்தினுடைய அதிபராகவும் இருந்து சிறப்பான முறையிலே தொண்டாற்றியவர்கள். அவர்கள் எல்லாத்துக்கும் எளிமையானவர்கள். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்னும் நான் நித்யானந்த பாரதிகிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்னும் முழுமையான முறையில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. அவங்கள கணபதியை சேர்ந்தவங்க, சாத்தாந்த குலத்தை சேர்ந்தவங்க சரி, அவங்களுடைய வாரிசுகள் யார், அவங்களுடைய பங்காளி குலத்தை சேர்ந்தவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஆய்வுக்குரிய வகையில் அமைந்திருக்கின்றது. அதைத்தான் நம்முடைய மேகசக்தி அவர்கள் அதற்குண்டான ஆராய்ச்சியினை மேற்கொண்டு ஓரளவுக்கு நமக்கு செய்திகளை எல்லாம் இந்த நூலில் நமக்கு திரட்டி இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் இந்த மடத்தை அவர்கள் கொண்டு சேர்த்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல்ல, இக்கட்டான சூழல்ல நடத்தினார்கள். ஏன்னா மாணிக்கசாமி இருக்கும்போது அவர் கொஞ்சம் தடபுடனாக நடத்துவாங்க. அப்படி நடத்திட்டு போனதை அதே அளவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் கொண்டு சேர்த்தார்கள். இடையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாணிக்கசாமி காலத்தில் ஒரு 3 ஏக்கரா ஒன்று, 8 ஏக்கரா ஒன்று, 5 ஏக்கரா ஒன்று நிலம் வாங்கி எல்லாம் வச்சுருந்தாங்க. அது என்னாச்சு, அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தவர் என்னாச்சு, நான் சும்மா தானமாக தான் கொடுத்தேன், ஆகவே என்னன்னாங்க அந்த நிலத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டார். சாமியினுடைய குணம் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கேஸ் போட்டவராக இருந்தாலும் சரி, இன்னா செய்தாரை விடுத்தல் அவரான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேக்கத்தக்காரர். மேக்கிருந்து காலங்காலத்தில் வந்துடுவாரா. இங்கே வந்தான உடனே அவருக்கு சுட சுட இட்லி, ஜிலேபி இதெல்லாம் வச்சு அவருக்கு கொடுத்து, அப்புறம் 2 பேரும் போய் எதிரெதிராக வாதாடுவாங்களாம். அவங்க போய் அவரு நம்ம மடத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரையும் கூட என்ன பண்ணுவார், இங்கே உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு தான் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது, அங்கே நீதிமன்றத்துக்கு போகும்போது அப்படி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு எளிமையானவர், அவ்வளவு பண்பானவர். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆறுமுகசாமி அவர்கள் யாரிடத்திலையும் கடுஞ்சொல்லோ அல்லது யாரிடத்திலையும் வருத்தப்படக்கூடிய வகையிலே எந்த செயலும் செய்ய மாட்டார். யார் வந்தாலும் சரி, எல்லாம் சாந்தப்பனுடைய திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய திருமணத்தை கொண்டு சேர்த்து இடையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, திடீர்னு அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அறநிலைத்துறை அதிகாரிகள்லாம் கூட போட்டுட்டாங்க. அதையெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் வந்து நம்முடைய சாமிகள் அவர்கள் 24ஆம் திருமகா சன்னிதானங்கள் அவர்கள் நல்லா போராடி அவங்களெல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்படி இருக்கிற சூழலில் தான் 1949 நம்முடைய 24ஆம் திருமகா சன்னிதானங்கள் இங்கே இளையபட்டமாக வந்துட்டு மயிலத்தில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா கோயம்புத்தூருக்கு போக வேண்டி இருக்குது, ஆகவே இங்கே ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆறுமுகசாமி அவர்கள் அங்கே பொறுப்பில் இருக்கின்றார்கள். பெரியசாமி மயிலத்தில் படிச்சிருக்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அவர்களுடைய காலத்தில் தான் கல்வி பணி தொடங்கப்பட்டது. 1951 இப்போ செய்யக்கூடியது உயர் தொடக்கப்பள்ளி. 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும். அங்கே தினப்பள்ளி கூட பேரூர் இருந்தது. அதுக்கு பின்னால் போகணும்னா அங்கே கோயம்புத்தூர் போகணும். ஆகவே இங்கே செஞ்சார். அதெல்லாம் இந்த இடத்துல தான். இந்த இடம் பின்னால் நடராஜர் கோயில் இருக்கிற இடம். இங்கே தான் சின்ன சின்ன கொட்டாய்கள் இருந்த ஓட்டு கட்டடம் இருந்தது. அதில் வச்சு அவர்கள் அந்த வகுப்பை தொடங்கினார்கள். அதுக்கு முன்னால் 53 சாமி அவர்கள் வந்து இங்கே கல்லூரி கழகத்தை எல்லாம் அமைத்த போது அவர் தலைவராக இருந்து கல்லூரி தொடங்குவது முதலாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள். 1927 வரைக்கும் இங்கே இந்த திருமணத்தினுடைய ஒரு 30 ஆண்டு காலம் இந்த திருமணத்தினுடைய அருளாட்சி பொறுப்பிலே இருந்து நல்ல முறையில் அருளாட்சி செய்த ஒரு பெருமைக்குரியவர்கள் நம்முடைய ஆறுமுகசாமிகள். அவர்களுடைய சமாதி திருக்கோயில் இங்கே அமைத்திருக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது மாணிக்கசாமிகளுடைய அந்த சமாதி. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நந்தி என்று சொல்லக்கூடியது ஆறுமுகசாமிகளுடைய சமாதி திருக்கோயில். இது இல்லாமல் ராமலிங்க சாமியினுடைய சமாதி அந்த நூல்முள்ளுக்குள்ள இருக்கின்றது. இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சமாதிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த பெரியசாமியுடைய சமாதி நடராஜர் கோயிலுக்கு முன்னால் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் இந்த புரட்டாசி சதயம் நாள் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திட்டு வந்தோம். நடத்திட்டு வரும்போது நம்முடைய நித்யானந்த பாரதிகிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அவரெல்லாம் நம்ம உங்கள் குலத்தை சேர்ந்தவங்க, குலத்தில் தோன்றிய பூர்வாசிரம குலம் உங்களுடைய குலத்தில் தோன்றியவர்கள், அப்படி தோன்றியவர்கள் நீங்கள்லாம் கூட வந்து கலந்துக்கணும். ஏன்னா மாணிக்கசாமியுடைய அவருடைய பூர்வாசிரம சுற்றத்தார்கள் எல்லாம் இங்கே வந்து மார்கழி மாதம் திருவாதிரை எண்ணிக்கைலாம் நடத்துகிறாங்க, நீங்களும் வரணும்னு சொன்னோம். அவர் பெருமுயற்சி எடுத்து கணபதி, குனிமுத்தூர் போன்று இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம்
2-3 ஆண்டுகளாக இங்கே கூட்டி வந்து இங்கே நல்ல இந்த குருபூஜை விழாவை செய்கின்றார். அவருக்கு இந்த சதயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐப்பசி சதையா ராஜராஜனுடைய விழாவை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அதே போல் இங்கே ஆறுமுகசாமி விழாவையும் நல்ல முறையில் நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்கிறார். இந்த வருஷம் இன்னும் ஒருபடி மேலே போய் வெள்ளோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பங்காளிகளை எல்லாம் அழைத்து வந்திருக்கின்றார்கள். கண்ணசாமி என்ன, சண்முகண்ண, இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அவர்களையும் சேர்த்து இது குளத்துக்கு ஒரு பெருமை. இந்த குளத்தில் நிறைய பெருமையும் ஒன்று இருக்கின்றது. இன்னொன்று, அந்த பவானியிலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டிய காளிங்கராயர் என்று சொல்லக்கூடியவர் சிறந்த குறுநில மன்னராக மக்கள் நலம் விரும்பியாக சமுதாய பணி செய்தார்கள். அதே குளத்தில் தோன்றிய நம்முடைய ஆறுமுகசாமிகள் அவர்கள் செய்த அந்த அரும்பணிகள் எல்லாம் சிறப்பான முறையில் வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நல்ல அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவருடைய மகள் மேக அவர்கள் நம்ம கல்லூரியில் இளங்கலை முடித்து இப்போ முதுகலை போயிருக்கிறாங்க. அவங்க நல்லா சொன்ன இதை பற்றி ஒரு குறிப்பு எழுதுன்னா நல்ல ஒரு நூல் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த பொண்ணு படிப்பில் மட்டுமல்ல பல்துறைகளிலேயும் நல்ல ஒரு கெட்டிக்கார பொண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா பழைய காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி எழுத்து இல்லை, அது ஒரு மாதிரி வேற மாதிரியான எழுத்தாக இருந்தது. அதுக்கு பேர் தமிழின்னு பேர். அந்த எழுத்தில் போய் நிறைய பேர்கிட்டெல்லாம் போய் அவங்ககிட்டலாம் கற்றுட்டு பாலகிருஷ்ணன் போன்றவர்களோடலாம் தொடர்பு கொண்டு கற்று அந்த தமிழ் என்கின்ற எழுத்தை தான் கற்றதோடு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்முடைய சோழ நாட்டில் இருக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய கோயில்கள் கல்வெட்டுகள் இல்லைனாலும் கூட நம்ம ஊர்லேயே நிறைய பழங்கால கல்வெட்டுகள் தொல்பொருள்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாம் மாணவர்களை எல்லாம் அழைத்து சென்று அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்தை காமிக்கிறது. அந்தந்த இடத்துல புதுவாம்பட்டி, பதிமலை, நம்ம பல ஊர்களுக்கெல்லாம் சென்று அங்கே வெள்ளருக்கும்பாளையம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த பழம்பொருட்களை எல்லாம் காட்டுவதில் நல்ல ஒரு வல்லமை பொருந்தியவர்கள். அது அவர்களுக்கு இப்போ ஒரு எழுத்தாற்றலும் நல்ல முறையிலே கைவிடக்கூடிய வகையில் இந்த நூலை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவங்க குடும்பமே தமிழ் ஆர்வர்கள். நித்யானந்த பாரதி திருக்குறளுக்காக வருந்தோறும் போட்டி விடுறவர்கள் தமிழ் சங்கத்துக்கு வைத்திருக்கிறாரு. அதனுடைய செயலராக இருக்கிறவர்கள் சண்முகப்பிரியா, நல்ல பேச்சாளர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நூலை உருவாக்கி என்று வெளியிடுவது சிறப்புக்குரியது. அதே போல் இன்னும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இது சம்பந்தமாக சாமி சம்பந்தமான செய்திகளை எல்லாம் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை சொன்னீர்கள் என்றால் அவர்கள் வரக்கூடிய காலங்களில் ஒரு பதிப்பாக இங்கே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த நல்ல நிகழ்வுக்கு நம்முடைய பேரூரில் மிகப்பெரிய அளவில் 15 கோடிக்கு மேலே அந்த படித்துறையில் நீத்தார்களுக்கு கடன் செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல அரங்கத்தை மண்டபத்தை எல்லாம் அமைத்தவர்கள் நம்முடைய அன்பர் சந்தா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல் நல்ல முறையில் இந்த வெள்ளோடு திருக்கோயிலினுடைய திருப்பணிகளை எல்லாம் விரைவில் குறுகிய காலத்தில் செய்து நம்முடைய திருக்குட நன்னீராட்டு விழாவை நம்முடைய ராமசாமி ஐயா உள்ளிட்ட அன்பர் பெருமக்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி செய்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குருசாமி அண்ணா அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அதே போல் கனகதியிலேயே அந்த சாமிகளுடைய அந்த சுற்றமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொறியாளர் கிருஷ்ணசாமி அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய வெள்ளூரினுடைய மேலாள் முதல்வர் நம்முடைய மனோன்மணியக்கா அவர்கள், மரேதக்கா அவர்கள், அதே போல் ஐஆர்எஸ் பகுதியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முசாமி ஐயா அவர்கள் என பலரும் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் நம்முடைய சாமிகளை பற்றியதாக இருக்கக்கூடிய செய்திகளை வருங்காலத்தில் நிறைய உணர்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம்.